வணக்கம். திராவிட முன்னேற்ற கழகத்தின் முன்னாள் அமைச்சர்கள் கூண்டோடு சிறைக்கு செல்கிறார்கள். வெளியான தகவலால் பரபரப்பு. நண்பர்களே, இந்த வீடியோவிற்கு ஒரே ஒரு லைக் மற்றும் சப்ஸ்கிரைப் பண்ணிருங்க. யாரும் எதிர்பாராத வகையில், ஏன் ஸ்டாலினை அதிர்ச்சியடையக்கூடிய வகையில் கூண்டோடு திமுகவின் மாஜி அமைச்சர்கள் ஒருவரல்ல இருவரல்ல சுமார் 30 மாஜி கேபினெட் அமைச்சர்கள் மீது நடவடிக்கை எடுக்க முதல்வர் விஜய் அவர்கள் கையெழுத்து போட்டுள்ளார். அன்பில் மகேஷ் உள்ளிட்ட பலரது பெயரும் இதில் இடம்பெற்றுள்ளது. அன்பில் மகேஷ் கல்வித்துறையில் ஊழல் செய்துள்ளாரா என்று பலரும் அதிர்ச்சியடையும் வகையில் நேர்மையான நபர் என்று பலரால் பேசப்பட்ட அன்பில் மகேஷ் அவர்களது பெயரும் சுமார் 50 கோடி முதல் 150 கோடி வரை ஒவ்வொரு ஆண்டும் தனியார் பள்ளி நிறுவனங்களிடம் இருந்து அங்கீகரிக்கப்படுவதற்கு சர்டிஃபிகேட் வழங்குவதற்கு பல லட்சங்கள் கமிஷனை வாங்கியுள்ளார் என்ற குற்றச்சாட்டுகளும் எழுந்துள்ளது. போக்குவரத்து துறை அமைச்சராக இருந்த சிவசங்கர், மின்சாரத்துறை அமைச்சராக இருந்த ஒட்டுமொத்த செந்தில் பாலாஜியின் கரூர் கும்பல்கள் என்று ஒட்டுமொத்த மாஜி திமுகவின் சுமார் 30 பேரின் லிஸ்ட் தயார் செய்யப்பட்டுள்ளது. ஸ்டாலின் அவர்கள் லண்டனில் இருந்து தமிழகம் வரும்பொழுது அவருக்கு தொடர்ச்சியான அதிர்ச்சியான செய்திகள் வெளியாகும் என்பதில் துளி அளவு கூட மாற்று கருத்து கிடையாது. திராவிட முன்னேற்ற கழகத்தை பொறுத்தளவிற்கு மிக பெரிய அளவிலான சிக்கல். யாரை நம்பக்கூடாது என்று நினைத்தார்களோ அவர்களது தயவில் வாழக்கூடிய வகையில் தற்பொழுது கள நிலவரம் அமைந்துவிட்டது. அதாவது திமுக அதிமுகவின் தயவை தேடி சென்று விட்டது. அதிமுகவின் ஆட்சியே அமையட்டும், நாங்கள் வெளியே இருந்து ஆதரவுகளை கொடுக்கின்றோம் என்று புதுச்சேரியில் நடைபெற்ற அந்த இரகசிய பேச்சுவார்த்தை தோல்வியில் முடிந்தது. இதனால்தான் அன்று பேச்சுவார்த்தை நடைபெற்றது. இந்த மாதிரியான ஊழல் வழக்கு நடைபெறக்கூடாது. அதிமுக ஆட்சியில் இருந்தால் நாம் செய்த தவறுகளை மறைத்து விடுவார்கள், வழக்கில் இருந்து தப்பித்து விடலாம் என்று திமுக கனவு கண்டது. ஆனால் இப்பொழுது தலைகீழாக திமுகவின் அங்கம் வகித்த கூட்டணி கட்சிகள் விசிக, முஸ்லிம் லீக், மனிதநேய மக்கள் கட்சி, காங்கிரஸ், கம்யூனிஸ்ட் உள்ளிட்ட 15 கட்சிகளுக்கும் தற்பொழுது தாவேகாவின் தயவை தேடி சென்றுவிட்டது. தன்னந்தரி மரமாக திமுக தற்பொழுது அரசியல் களத்தில் நிற்கிறது. திமுகவின் தலைவர் ஸ்டாலின் அவர்கள் லண்டனில் இரகசியமான மீட்டிங்கை ஏற்பாடு செய்கிறார். அவர் இரகசியமான திட்டங்களை போடுகிறார் என்று செய்தி ஊடகங்கள் தெரிவிக்கின்றன. ஆனால் சபரீசன் அவர்களை வைத்துதான் திமுகவை செயல்படுகிறது. ஏன் ஸ்டாலினை அவரது பேச்சை தான் கேட்டு செயல்படுகிறார். தேர்தலுக்கு முன்பாக தேர்தல் முடிவுகள் வெளியான பிறகு முழுவதுமாக தனது கட்டுப்பாட்டை மீண்டும் திமுகவில் A to Z நடவடிக்கைகளை தனது கட்டுப்பாட்டிற்குள் ஸ்டாலின் அவர்கள் கொண்டு வந்தாலும் அதை சரி செய்ய முடியாத அதிர்ச்சியில்தான் இருக்கிறார். ஏனென்றால் திமுக தோல்விற்கு காரணம் 30 உறுப்பினர்கள் கொண்ட குழு அமைத்து விசாரணை நடத்தினார். அதற்கான ஆவணங்களும் சுமார் 2000 பக்கங்கள் கொண்ட ஆவணங்களும் ஸ்டாலின் கையில் கொடுக்கப்பட்டது. அதில் மாஜி அமைச்சர்கள், மாவட்ட செயலாளர்கள் செய்த தவறுதான் பல தொகுதிகளில் திமுக தோல்வியை தழுவியது என்ற ஆதாரங்களுடன் சமர்ப்பிக்கப்பட்டது. ஆனால் ஸ்டாலின் அவர்கள் நடவடிக்கை எடுப்பார், திமுகவின் தலைவராக உரிய நடவடிக்கை எடுப்பார் என்று அந்த குழு நம்பியது. ஆனால் ஸ்டாலின் அவர்கள் செய்தது, தனது பேரன் இன்பநிதியின் பட்டமளிப்பு விழாவிற்காக லண்டனுக்கு குடும்பத்துடன் சென்றுவிட்டார். இப்படி செய்வது நிச்சயம் அதிமுக தற்பொழுது 2வது இடம் எதிர்வரக்கூடிய அரசியல் களத்தில் உருமாறும். அதே சமயம் திமுக 3வது இடத்தை விட 4வது இடத்திற்கு வரும். ஏனென்றால் அண்ணாமலை அவர்கள் தொடங்கிய We are the leader என்ற இயக்கம் தற்பொழுது மக்கள் மத்தியில் வரவேற்பையும் பெற்று வருகிறது. அரசியல் களத்தில் திமுக தோல்வியை தழுவியதோடு மட்டுமல்ல, கொஞ்சம் கொஞ்சமாக மக்களது மனதில் இருந்தும் நீங்கி வருகிறது. இதுவரைக்கும் திமுக தனித்து போட்டியிட்ட வரலாறே கிடையாது. ஆனால் முதல் முறையாக நடைபெறக்கூடிய சட்டசபை இடைத்தேர்தல் 7 தொகுதிகளில் திமுக தனித்து போட்டியிடக்கூடிய அரசியல் களம் ஏற்பட்டுள்ளது. திராவிட முன்னேற்ற கழகமும் தற்பொழுது இப்பேற்பட்ட ஒரு களத்தை இதுவரை சந்திக்காத காரணத்தினால் தேர்தலில் வேட்பாளர்களாக நியமிக்கப்படுபவர்கள் தானாக முன்வந்து
ராஜினாமா செய்யக்கூடிய சூழலும் உருவாகியுள்ளது. இதற்கு முன்னால் திமுகவிடம் பல லட்சங்களை கொடுத்து எனக்கு சீட்டை தாருங்கள் என்று கூறினார்கள். ஆனால் இப்பொழுது திமுக திருச்சி கிழக்கிலோ அம்பாசமுத்திரத்திலோ திமுகவின் வேட்பாளர்கள் நியமிப்பதற்கான பிரச்சனைகள் அதிகமாகியுள்ளது. காரணம், நாங்கள் பணத்தை இழக்க தயாராக இல்லை. எதிராக இருப்பது விஜய். அவரது முகத்தை வைத்தே மக்கள் ஆரவாரமாக வாக்குகளை செலுத்துகிறார்கள். ஒருவாய் கூட தாவேக்காவில் இருந்து செலவுகள் நேரடியாக மக்களுக்கு கொடுக்கவில்லை. விளம்பரத்திற்கு மட்டும்தான் செலவழிக்கிறார்கள். ஆனால் நாம் தொகுதியில் ஒவ்வொரு நபருக்கும் 5000 முதல் 10,000 வரை கொடுக்கக்கூடிய நிலைமையில் இருக்கிறோம். அப்படி கொடுத்தாலும் கூட வெற்றியடைவது கடினம். நம்மிடம் இருந்து பணத்தை பெற்றுக்கொண்டு தாவேக்காவிடம்தான் தற்பொழுது பணத்தை ஒட்டுமொத்தமாக ஓட்டுக்களை செலுத்துகிறார்கள் என்ற குற்றச்சாட்டுகளும் திமுகவின் தலைமையிடம் முன்வைக்கப்பட்டு வருகிறது. மேலும் தற்பொழுது உறுதியாக நடைபெற்ற சட்டசபை தேர்தல் முடிவுகள் திமுக தோல்வியடைந்ததன் காரணமாக முதல்வர் விஜய் அவர்கள் கரூரில் கூறியது போல தவறு செய்தவர்களை சும்மாக விடமாட்டோம், அதற்கான ஆய்வு அறிக்கைகளை நடத்தி தனி குழுவை அமைத்து விசாரணை நடத்துவோம், அதில் கூண்டோடு 30 பேர் தற்பொழுது தேர்வு செய்யப்பட்டுள்ளது. இதில் முதல்வர் விஜய் அவர்கள் ஒவ்வொரு நபர்களாக தற்பொழுது விசாரணையின் வளையத்தில் ஏவா வேலு, செந்தில் பாலாஜி இவர்களை தொடர்ந்து அன்பில் மகேஷ் பொய்யாமொழியின் பெயரும் இடம்பெற்றுள்ளது. அடுத்து போக்குவரத்து துறை அமைச்சராக இருந்த சிவசங்கர் உள்ளிட்ட பெயரும் இடம்பெற்றுள்ளது என்ற தகவலும் கிடைக்கப்பெற்றுள்ளது. கூண்டோடு திமுகவின் மாஜி அமைச்சர்கள் சிறைக்கு சென்றால் இது அரசியல் நாகரிகம் அல்ல. மீண்டும் திமுக ஆட்சிக்கு வந்தால் உங்கள் மீதும் நடவடிக்கை எடுக்கப்படும் என்ற அரசியல் களத்தில் பலரும் பேசுகிறார்கள். ஆனால் விஜய் அவர்களை பொறுத்தளவிற்கு நாங்கள் கிளீனாகத்தான் அரசியலை நடத்துகிறோம். நாங்கள் யாருக்கும் பயப்பட வேண்டிய அவசியம் இல்லை. மக்கள் எங்களை தேர்வு செய்கிறார்கள். மக்களுக்காகவே நாங்கள் உண்மையாக இருக்கப் போகிறோம். நீங்கள் ஆட்சிக்கு வந்தால்தானே எங்கள் மீது நடவடிக்கை எடுப்பீர்கள். நீங்கள் ஆட்சிக்கு வருவது வாய்ப்பே இல்லை. நீங்கள் செய்த தவறுக்கு உங்கள் மீது நடவடிக்கை இந்த 5 ஆண்டிலேயே எடுக்கப்படும். இதுவரைக்கும் துணிச்சலாக ஏவா வேலு வீட்டில் சோதனை நடைபெற்றதும் சரி, அடுத்தடுத்த செந்தில் பாலாஜி கைது நடவடிக்கை தலைமறைவாக இருப்பதும் சரி, முதல்வர் விஜய் அவர்களை பலரும் பாராட்டி வருகிறார்கள். நீதிமன்றமும் பாராட்டி வருகிறது. அறநிலைத்துறையிலும் 180 கோடி மோசடிகளை செய்து நிலங்களை அபகரித்த தனியார் நிறுவனங்களிடமிருந்து அறநிலைத்துறை அமைச்சர் ரமேஷ் அவர்கள் மீட்டெடுத்துள்ளார். அதையும் நீதிமன்றம் பாராட்டியுள்ளது. இப்படி எந்த துறையை எடுத்தாலும் திமுக ஊழலும் முறைகேடும் செய்திருப்பதால் நிச்சயம் கூண்டோடு திமுகவின் மாஜி அமைச்சர்கள் சிறைக்கு செல்வார்கள் என்ற தகவலால் திமுகவின் அரசியல் வட்டாரத்தில் பரபரப்பு ஏற்பட்டுள்ளது. நண்பர்களை, முதல்வர் விஜய் அவர்கள் சொல்வது எல்லாம் சரிதானா? அவரது அரசியலுக்கு 100க்கு எத்தனை மதிப்பெண்கள் வழங்கலாம் என்பதை மட்டும் கமெண்டில் கூறுங்கள்.